வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஆடிப்பெருக்கு புளியோதரை. நம்ம ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நிறைய வெரைட்டி சாதம் செய்வோம். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மைசூர் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் அது டேஸ்ட்டாக இருந்தால் தான் நான் அப்லோடே பண்ணுவேன். அந்த அளவுக்கு இது டேஸ்ட் வேறு லெவலாக தாங்க இருக்கும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். வரமிளகா, சீரகம், எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிறிதளவு மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இன்னும் நிறைய இருக்குங்க. அதையும் நான் காட்ட போகிறேன். இது துருவன தேங்காய் போட்டால் கெட்டு போயிடுமோன்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் குழம்புல சேர்க்க மாட்டேன். எப்படி சேர்க்குறேன்னு நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முந்திரியும் எடுத்திருக்கேன், புளி ஓரளவு எடுத்துருக்கேங்க. ரொம்ப புது புளியாக வேண்டாம், மீடியம் புளியாக இருந்தால் பரவாயில்ல. என்கிட்ட புது புளிக்கு இருந்தது. கருப்பு புளியும் சேர்த்து நான் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு அதுலேருந்து சாறு எடுத்துக்கிட்டேன். சுடு தண்ணியில் ஊற வச்சா சீக்கிரமாகவே நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு வானிலையில் நம்ம ஆயில் போடாமல் ஒன்றா வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சிலதெல்லாம் தனித்தனியாக வறுத்துக்கலாம், சிலதெல்லாம் சேர்ந்து வறுத்துக்கலாம். நான் வெந்தயம் கடுகை ஒன்றா வறுத்துக்கிட்டேன். இப்போது வேர்க்கடலையும் நான் தனியாக வறுத்துக்கிட்டேன். இது ஃப்ரை பண்ண வேர்க்கடலை தான், ஆனாலும் கொஞ்சம் வறுத்துக்கிட்டால் எண்ணெயில் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் போடாமல் நான் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், மிளகு சிறிதளவு, நிறைய வேண்டாங்க, சிறிதளவு போட்டால் போதும். அதன் பிறகு நாம் கொத்தமல்லி சீடு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதாவது 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். எல்லாத்த விட இது தான் அதிகமாக எடுத்துக்கணும். அதையெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்புறம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துங்க, போதும், நிறைய வேண்டாம். அதுவும் நம்ம வறுத்துக்கலாம். பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் தாங்க இந்த புளியோதரைக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் அது வறுத்துட்ட பிறகு கடைசியாக தான் கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறேன். கருவேப்பிலை ஒரு சிறிதளவு எடுத்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண பிறகு வரமிளகா கடைசியாக போட்டு அது வரமிளகா சூடானா போதுங்க. ஒரு 7-8 வரமிளகாவே இருக்கும். அதையும் நல்லா வறுத்துக்கிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கணும். இன்னும் கூட இருக்குங்க வறுக்கிறது. எள்ளு அது தனியாக நான் வறுத்துக்க போகிறேன். அது ஒன்றா சேர்த்து இது கொஞ்சம் பொரியணும், அதனால் நான் தனியாகவே இதை வறுத்துக்கிட்டேன். சிலதெல்லாம் நம்ம தனியாக வறுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அதையும் வறுத்தாச்சு. இப்போ தேங்காயும் தனியாக தாங்க வறுக்கணும். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம புளி சாதத்தில் இந்த தேங்காய் இருக்கும்போது வெள்ளை வெள்ளேருன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சள் போட்டால் தெரியாமல் இருக்கும், அவ்வளவே தான். இப்போ நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றி பெருங்காயத்தை நான் வறுத்துக்க போகிறேன். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் இன்னும் ரொம்ப ருசியாக இருக்குங்க புளியோதரைக்கெல்லாம். இப்போ அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு. அது நம்ம ஆற வச்சு வறுக்க போகிறோம், இது அரைச்சிக்க போகிறோம். இப்போ வானலியில் ஆயில் ஊற்றியாச்சுங்க. நான் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. இப்போ கடுகோட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கலந்து இருக்கிறதுனால எல்லாம் ஒன்றா போட்டாச்சு. இப்போ இதோட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், நிறைய வேண்டாம். ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுக்கு போட்டிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். அதன் பிறகு கருவேப்பிலை வரமிளகாய் சேர்த்துலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான வரமிளகா கருவேப்பிலை, அப்புறம் நல்லா ஒரு மீடியம் காரமான வரமிளகாய் இருந்தால் நல்லாயிருக்குங்க. இப்போ நான் முந்திரியும் சேர்த்து அதோடு வறுத்துக்கிறேன். இதெல்லாம் வறுத்த பிறகு நாம் புளி தண்ணி ஆட் பண்ணணுங்க.
இப்போ நான் கெட்டியாக கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தணும். சேர்த்துட்டு வெல்லமும் இதோட சேர்த்துங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எவ்வளவு அளவுகள்னு சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பார்த்து அதே போல் செய்யுங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது கொதிக்கணும். இப்போ எல்லாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்குள்ளே நாம் ஒரு ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா இன்க்ரீடியன்ட்ஸ், அது அத்தனையுமே அரைச்சிக்கலாம். பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு. நைஸ்னால் ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவு இருந்தால் போதும். ஒரு 90% அளவு இருந்தால் போதும். அதை இதில் நான் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துறேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நான் 3 ஸ்பூன் அளவு தான் சேர்த்த போகிறேன். புளி நல்ல எலுமிச்சப்பழத்துக்கு 1.5 எலுமிச்சப்பழம் இருக்குங்க, அந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருந்தேன். இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இந்த கலந்த இன்க்ரீடியன்ஸும் இந்த புளி தண்ணியும் கொஞ்சம் சேரட்டும். சேர்ந்து அப்படி இந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் வேர்க்கடலையை சேர்த்துறோம். நான் முதல்லையே நம்ம தாளிக்கும் போது வேர்க்கடலை சேர்த்துல, இது 3 பிரிவாக வச்சு நான் சேர்த்த போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போது புளி குழம்புக்கு சேர்த்திட்டேன். அதன் பிறகு நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்பப்போ சேர்த்துறேன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதனால தான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்திடலாம். இப்போ கொஞ்சமாக வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட்ற அளவுக்கு நான் புளியோதரை பேஸ்ட் வச்சுருக்கேன். அதில் சாதம் உதிரியான சாதம், வடித்த சாதம் போட்டால் தான் நல்லா இருக்குங்க. அதனால் நான் வடித்து இப்போ இந்த சாதத்தை இதில் கலக்க போகிறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. குக்கர் சாதம் அந்த அளவுக்கு சரி வராது. உங்களுக்கு அப்படி தான் முடிஞ்சதுன்னா குக்கர் சாதம் கூட செஞ்சுக்குங்க. ஆனால் வடித்த சாதம் நல்லது. இப்போ நான் துருவி வச்சு ஃப்ரை பண்ண தேங்காவையும் இதில் சேர்த்தியாச்சு. கொத்தமல்லி தலையும் சேர்த்து கொஞ்ச நேரம் கிண்டிட்டு அதன் பிறகு ஒரு 2-3 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டுங்க, சிம்மிலே இருக்கட்டும். அதன் பிறகு நாம் வேர்க்கடலையும் அதோட கடைசியாக சேர்த்துலாம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு வேர்க்கடலை சேர்த்து இன்னொரு தடவையும் நான் வேர்க்கடலை கடைசியாக சேர்த்திட்டேன் டெக்கரேஷனுக்காக. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மைசூர் ஸ்டைலில் புளியோதரை செஞ்சுருக்கேன். நான் ஐயர் வீட்டு புளி குழம்பு, புளி சாதம் இதெல்லாமே செஞ்சு காட்டியிருக்கேன். என் ஸ்க்ரீனில் பாருங்கள். அருமையாக இருந்ததுங்க. சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஆனால் இந்த டேஸ்ட்டு எங்கேயுமே இருக்காது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இது போல் நீங்கள் ஆடி பெருக்குக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லாருமே பாராட்டுவாங்க.